அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரத்தக்கதாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளோ நல்ல தேவனாக இருந்து எங்களை ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். உங்களுடைய அன்பிற்காக, உடைய தயவுக்காக, உடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எந்த நாளிலும் சுவாமி உம்முடைய பாதத்துல நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே தியானிக்கும்படியாக, நீர் எங்களோடு பேசும்படியாக, ஆண்டவரே என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்துல கெஞ்சிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை ஆண்டவரே சுவாமி கேட்கவிருக்கிற என்னையும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவ ஜனத்தையும் நீர் தாம் என்னுடைய வார்த்தையினால போஷித்தள்ளும். ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையா இல்லாதபடி தேவனே உடைய வார்த்தையா இருக்கத்தக்கதாக என்னை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உடைய பாத்திர நான் வைக்கிறேன் சுவாமி. நீர் ஆண்டவரே வெளிப்படும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்த சில நாட்களாக ஜெபத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில கூட தேவன் கிருபையாக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அதற்கான சில தடைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தடைகளையும் தேவன் அதிசயமாக நம்மிலிருந்து எடுத்து போட அவர் வல்ல தேவனா இருக்கிறார். God answers prayers. தேவன் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் உருக்கமானதாக, உண்மையானதாக, தேவனுடைய பாதத்துல நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்குமே. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம், தேவன் பேரிலே நம்பி அவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஜெபத்தை நிச்சயமாகவே தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, during the period of judges, அந்த நியாயாதிபதிகள் வாழ்ந்த அந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்த தலைவர்கள் இஸ்ரவேலிலே இல்லை. அப்பொழுது மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் கூட மக்கள் அப்படியே புறக்கணித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு தலைவர், லீடர் வேண்டும் என்பதற்காக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரு ஸ்திரீ ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்படி சொல்லும் பொழுதே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் யாருடைய ஜெபம் என்று. ஆம், அன்னாளின் ஜெபம், பிரேயர் ஆஃப் ஹேனா. அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாத ஒரு பிரச்சனை, திருமணம் ஆன பிறகும் பிள்ளை பேரு இல்லாமல் இருப்பது, டு பி பேரன், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை. அது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து வருகிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ எப்படியாக ஜெபித்தால், எப்படியாக அந்த ஜெபம் அது கேட்கப்பட்டது, அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருந்தது என்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நாம் படித்திருக்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மாத்திரமல்ல, the conception and birth of baby is a miracle that only God can do. அநேகர் நினைக்கிறோம், according to the scientific truth, to give birth to a child there should be a husband and a wife, a male and a female. அன்பானவர்களே, அதுதான் உண்மை என்றால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பிள்ளை பேரு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில இப்படியாக சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are the blessings of God. Children are the blessings of God. ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியாக ஒரு நேரத்திலே ஆண்டவர்
பிள்ளை பேறு இல்லாத, குழந்தை பெற முடியாத அப்படிப்பட்ட மலடிகளிடத்திலிருந்து தேவன் அற்புத விதமாக குழந்தைகள் பெறும்படியான அதிசயத்தை செய்திருக்கிறார். பார்க்க போனால் சாராளுக்கு தேவன் கொடுத்த ஈசாக்கு, ரெபேக்காலுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்த யாக்கோபு, ஏசா, ராகேலுக்கு தேவன் அற்புதமாய் கொடுத்த யோசேப்பு, அப்படியாக ஒரு ஸ்திரீயை குறித்து தான் நாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் எல்கானா என்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் தான். அவருடைய முதல் மனைவியாக இங்கே அன்னாள் இருக்கிறார்கள். அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாததினால் எல்கானாவுக்கு 2வது திருமணம் செய்யப்படுகிறது பெனினால். அந்த நாட்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். ஆனால் இந்த நாட்களிலே பிள்ளை பேர் இல்லாத காரணத்தினால் பெனினால் எல்கானா திருமணம் நடக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தால் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது வசனம், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. யோசித்து பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்று. குடும்பத்திலே it is almost like a divided house. ஒரு மனைவி பிள்ளையோடு இருக்கிறாள், ஆசீர்வாதங்களோடு இருக்கிறாள். இன்னொரு மனைவி பிள்ளைகள் இல்லாமல் மலடியாக இருக்கும் ஒரு சூழ்நிலை. அது ஒரு பிரிவினையான ஒரு வீடு போலும் இருக்கும். ஆனால் அன்னாளை குறித்து எந்த விதமான ஒரு தவறான, இவள் இப்படியாக மனம் கசந்து கொள்ளும்படியாக நடந்து கொண்டாள் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எல்கானாவை குறித்து சொல்லப்படும் பொழுது எல்கானா ஒரு தேவ மனிதனாக தான் இருந்தார். அவர் வருடந்தோறும் போய் பலிகளை செலுத்தி வந்தார். தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை பிள்ளை இல்லாவிட்டாலும் மிக அருமையாக அவளை நேசித்தார். ஆகையால் தான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பங்கை காட்டிலும் அதிகமான பங்கை கொடுத்தார். சோ இந்த குடும்பத்துல இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்று நாம் பார்ப்போம். ஆனால் அன்னாளை சிநேகித்தபடியினால் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். எப்பெல்லாம் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த காரியங்களிலே பங்குகள் கொடுக்கப்படும் பொழுது பெனினாளுக்கு கொடுக்கப்படுகிற பங்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற பங்கை காட்டிலும் விசேஷித்த பங்கை அன்னாளுக்கு கொடுத்து எல்கானா அன்னாளை நேசித்து வந்தார். ஆனால் கர்த்தரோ, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். தேவன் பிள்ளைகளை தருகிற தேவன் அல்லவா? கர்த்தர் ஏன் கற்பத்தை அடைத்திருக்க வேண்டும்? அன்பானவர்களே, நாம் நிறைய நேரங்களிலே நம்முடைய நேரத்திலே காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவன் நியமித்த நேரத்திலே ஒரு நொடி முன்பாகவோ பின்பாகவோ கூட காரியங்கள் நடைபெறுவது இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி in his time he makes everything beautiful. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஜனமே, தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிந்தை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அன்னாளுக்கு தேவன் கற்பத்தை அடைத்திருந்தார். அவள் நிந்திக்கும்படியான சூழ்நிலை, அவள் தன்னைத்தானே ஒரு தாழ்மையாக நினைத்துக் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை, பிள்ளை பேறு இல்லாதல் இருப்பது ஒரு பிரச்சனை என்றால், அதைவிட மிக பெரிய பிரச்சனை என்னவென்று பார்ப்போமானால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், இங்கே பாருங்க, இதுதான் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். தனக்கு பிள்ளைகள் இருப்பதை குறித்தும், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பதை குறித்தும் அவளை விசனப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளும்படியாக பெரினாள் அங்கே இருந்தாள். பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை,
அது தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அன்னாளுக்கு உண்டாக்கியதோ தெரியவில்லை. ஒருவேளை எல்கானா காண்பித்த அன்பினாலே ஓரளவுக்கு சமாதானம் இருந்திருக்கலாம். ஆனால் இவள் எப்பொழுதெல்லாம் அந்த பங்கை அதிகமாக கொடுப்பாளோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளை காண்பித்து, நம்முடைய நிலைமையை காண்பித்து, நம்மை விசனப்படுத்தும்படியாக யாரோ ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினால் அன்னாளுக்கு ஒரு இந்த பெரிய பிரச்சனை. அவளுடைய வாழ்க்கையில அவள் முதல் மனைவியாக இருந்தாலும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, இரண்டாவது திருமணமான பெனினாவின் நிமித்தமாக அவள் நித்தம் துக்கப்படும்படியான ஒரு காரியத்தை பெனினா செய்து வந்தாள். எப்படி பேசுவாங்க நீங்க யோசித்து பாருங்க. நிறைய சூழ்நிலைகளில நம்முடைய மனவேதனைப்படும்படியாக. ஆனால் அன்னாளை குறித்து சொல்லப்படும் பொழுது ஒருபோதும் பெனினாலை இவர்கள் அன்னாள் துக்கப்படுத்தினார்கள், எதிர்த்து பேசினார்கள், சண்டை பிடித்தார்கள் என்று எங்கேயுமே போடப்படவில்லை. That's the beauty of this character Hannah. அன்னாளை குறித்து சொல்லப்படும் பொழுது மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் அன்னாள். அவளுக்கு பிரச்சனை இருந்தது, குறைவுகள் இருந்தது, நிந்தை இருந்தது, துக்கப்படுத்தினார்கள், விசனப்படுத்தினார்கள். ஆனால் அன்னாளோ அந்த சூழ்நிலைக்கு அவள் கிரியை செய்யவில்லை. யார் மீதும் அந்த கோபத்தை காட்டவில்லை. தன்னுடைய கணவன் மீது கூட அவள் கோபத்தை காட்டினதாக அங்கு போடப்படவில்லை. தன்னுடைய சக்களத்தியாக பெண்ணினால் இடத்துல கோபத்தை காட்டினதாக போடப்படவில்லை. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நம்மை வருத்தப்படுத்தி விசனப்படுத்தி நம்மை துக்கப்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும் அன்னாளை போல ஒரு கேரக்டராக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். She was a lovely wife. அவள் எல்கானாவோடு கொண்டிருந்த அந்த உறவு, பெனினாளுடைய பிள்ளைகளிடத்தில் அவள் கொண்டிருந்த உறவு நிச்சயமாகவே நல்ல உறவாக தான் இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அன்னாளை குறித்து ஏதாவது ஒரு வரி போடப்பட்டிருக்கும். அவள் அவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்தாள். நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்பொழுதெல்லாம் பெனினாள் நிமித்தமாக அந்த நிந்தை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் சாப்பிட மாட்டார்களாம், அழுது கொண்டே இருப்பார்களாம். அவ்வளவு வேதனை. அந்த வேதனையை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு நிச்சயமாகவே எல்கானாவையும் அன்னாளையும், எல்கானா நடந்து கொள்ளுகிற அந்த விதத்தையும் பார்க்கும் பொழுது இவர்கள் செபிக்கிற ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பலியிடும்படியாக சரியான விதத்திலே அவர்கள் போய் தேவனிடத்திலே பலியிட்டு வந்தார்கள். அப்பொழுது அன்னாள் செபிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்ததினாலே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவனிடத்திலே அவள் தினந்தோறும் செபிக்கிற ஒரு மகளாக, ஒரு ஸ்திரீயாக இருந்திருப்பாள். She was a woman of character. She was a woman of faith. அவளுடைய வேதனைகள், அவளுடைய சோகங்கள், அவளுக்கு வந்த நிந்தைகள், அவளுக்கு வந்த அவமானங்கள் யாரிடத்திலும் பக்கத்து வீட்டில் போய் சொன்னதாக அங்கு சொல்லப்படவில்லை. எந்த விதத்திலும் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குனதாக சொல்லப்படவில்லை. She was a remarkable woman. That is why she was able to give birth to a remarkable son, Samuel. அன்பானவர்களே, அந்த வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதை வைத்து நம்மை யார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆண்டுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் சத்ருவின் ஒரு கருவியாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் விலகிக் கொள்ள முடியும். அன்னாளுக்கு வந்த நிந்தை நிச்சயமாகவே ரொம்ப பெரிய நிந்தை, அவமானம் தான். ஆனால் அன்னாள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தேவனுடைய பிள்ளையாக, ஜெபிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் சுமந்து தேவனுடைய சமூகத்தில் அழுகிற ஒரு ஸ்திரீயாக, தன்னுடைய கணவனை துக்கப்படுத்தாதபடி, தன்னுடைய சக்களத்தையை துக்கப்படுத்தாதபடி, தன்னுடைய சக்களத்தின் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி, அப்படி எந்த ஒரு வரிகளும் அவளை குறித்து சொல்லப்படவில்லை. இன்றைக்கு நாம் பிரச்சனையின் மத்தியிலும் தேவனுக்கு உண்மையான ஒரு நபராக, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியான ஒரு நபராக
நாம் இருக்கிறோமா என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குடும்பத்திலே அவர்கள் வைத்திருந்த அந்த சாட்சியை பார்க்கிறோம். அதாவது கணவனோடு பிறகு அவர்களோடு இருந்த அந்த மக்களோடு இருந்த உறவை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் எல்கானா வந்து பேசினார், நீ ஏமா சாப்பிடாம அழுதுட்டு இருக்க, நான் இருக்கேன் இல்லையா, உனக்கு 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அல்லவா என்று எல்கானா எந்த விதத்திலையும் தன்னால முடிந்த விதத்துல அவர் வந்து ஆறுதல் செய்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு ஆறுதல் கொடுத்தாலும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானமும் ஆறுதல் மாத்திரம்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நம்முடைய மனதுக்கு ஆறுதலை கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பிறகு வசனம் 10 இப்படியாக சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அவள் போய், யோசித்து பாருங்கள், இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மக்கள் யாரிடத்துல ஓடலாம்? யாரிடத்துல போய் இந்த பிரச்சனையை சொல்லலாம்? அம்மா கிட்ட சொல்லலாமா? இல்லாட்டி அவருடைய நண்பர்கள் கிட்ட சொல்லலாமா? என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நான் யாரிடத்துல போவேன்? அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பிரச்சனை நேரத்துல அண்ணால் எங்கே போறாங்கன்னு பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மனம் நொந்து மிகவும் அழுது, she was in tears, she was weeping, கர்த்தரை நோக்கி. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல தான் தவறு செய்கிறோம். யார் இடத்துல நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். she was praying to God. 16வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, அந்த தேவனை உயர்த்தி சொல்கிறார்கள். admiration to God. சேனைகளின் கர்த்தாவே, அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்கிற காரியத்தை முதலாவது வைத்து, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அவ்வளவுதான். இந்த ஜெபத்துல நீங்க பார்ப்பீர்கள், ஆண்டவரை உயர்த்தி தன்னை சிறுமைப்படுத்தி, உம்முடைய அடியாள், சர்வெண்ட், ஒரு வேலைக்காரி, உம்முடைய பார்வையில் நீங்கள் எஜமான், நான் ஒரு சாதாரண ஏழை வேலைக்காரி, ஒரு அடிமையை போல சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய நிலைமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. she took all her problem to a person who can solve the problem. இதுதான் அருமையான மக்களை நாம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வேற யாரிடத்திலும் சொல்லாமல் நம்முடைய பிரச்சனையை தேவனிடத்துல நம்பிக்கையோட நாம் கொண்டு போய் மனம் கசந்து நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு தேவனுடைய பாதத்துல நாம் விண்ணப்பம் செய்வோமானால், பாருங்கள், அடுத்ததாக உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி. என்னை நினைத்தருளும் சுவாமி, என்னுடைய நிந்தையை நினைத்தருளும், நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் பாரத்தை அவருடைய இருதயத்தில் வைக்கிறார். கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை அன்னாளுக்கு ஊற்றியிருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியாக. She did this prayer very often, almost every day. A praying person cannot live without prayer. So அவர்கள் அந்த விதமான ஜெபத்தை, ஆனால் அன்றைக்கு மிக தீர்மானத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தால், உம்முடைய அடியாளை உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். பாருங்க டிமாண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு மேன், ஒரு பாய் பேபி, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். The first part of the prayer பாத்தீங்கன்னா, prayer that involves submission, complete surrender. முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டால், தன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை, தன்னை சிறுமைப்படுத்தி தேவனை உயர்த்தி தன்னுடைய நிலையை, தன்னுடைய பிரச்சனையை அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறவர். ஏனென்றால் இது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம், முற்றிலுமாக தேவனை நம்பும்படியான ஒரு ஜெபம். தேவனால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று முற்றிலுமாக தேவனை நம்பி இருக்கும்படியான ஒரு ஜெபம். தேவன் கிருபையாக நிச்சயமாகவே இறங்குவார். அப்படி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால், பாருங்க,
a prayer that involves sacrifice. நல்லா யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா பெண்ணினாளுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக நான் இந்த பிள்ளையை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கி காட்டுவேன் அப்படிலாம் சொல்லலைங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னா, என்னுடைய நிந்தையை நீங்க நீக்குவீங்கன்னா, ஆண்டவரே, நான் அந்த குழந்தையை திரும்பவுமாக உமக்கு கொடுத்து விடுகிறேன். A prayer that involves sacrifice. சுயநலமான ஜெபம் அல்ல. தேவரே, நீர் எனக்கு கொடுத்தால் நான் உமக்கு கொடுத்து விடுவேன். பொருத்தனை பண்ணி செய்கிற ஒரு ஜெபம். தேவனிடத்துல அது எவ்வளவு பெரிய விசுவாசம் வேண்டும் என்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளையை பெற்று அதை வளர்க்கிறது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். 12வது வசனத்துல எப்படியாக சொல்லி, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, she was offering this prayer. She was in tears. She was in tears. மனம் கசந்து, மனம் நொந்து இப்படியான ஒரு ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை தாய்மார்கள், எத்தனை தந்தைமார்கள் என்னுடைய பிள்ளையை நான் இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். அது சாத்தியமா? இன்றைக்கு நடக்கிற இந்த நாட்களிலே அநேக சோதனைகளின் மத்தியிலே இவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள். நான் தேவனுக்கென்று அந்த பிள்ளையை வளர்த்து திரும்பமாக தேவ ஊழியத்துக்கு நான் கொடுத்து விடுவேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நஸ்ரேயனாகிய நஸ்ரேயன், அந்த முடியை வெட்டாத அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. முற்றிலுமாக தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஆனால் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை அநேக எப்படி ஒரு ஜெபிக்கிற மக்களை பார்க்கிறார்கள்? அன்பானவர்களே, அண்ணாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எங்கே போய் ஜெபிக்க வேண்டும், யாரிடத்துல ஓட வேண்டும். She went to God. She poured out her heart. She knew that God is the only source who can bring solution to the problem. நாம் அண்ணாளை போல தேவனிடத்துல போகிறோமா? யாரிடத்துல போகிறோம்? அவர் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தார். ஆனால் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீயை பார்த்து அங்கே இருந்து கொண்டிருந்த ஆசாரியன் ஏலி தவறாக புரிந்து கொள்கிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை வருடமாக அவர் அந்த ஆலயத்திலே ஒரு ஆசாரியனாக இருந்து கொண்டிருப்பார். ஆனால் தவறான விலகிக் கொள்ளுதல். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கடந்து வருகிற பாதை, நீங்கள் கடந்து வருகிற பாதை, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய நிந்தை, நீங்கள் இருதயத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம், மற்றவர்கள் அதை விலகிக் கொள்ளாமல் இருக்கலாம். உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு ஆசாரியனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு நபருடைய ஆத்மாவின் வேண்டுதல்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். இன்றைக்கு நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை விலகிக் கொள்ளாத ஏலி பக்கத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அந்த ஆலய பிரகாரத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர் விலகிக் கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அந்த இடத்துல சரீர பிரகாரமாக இல்லை, ஆனால் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் கதறுதல்களை, உங்களுடைய இருதயத்தின் தேவையை அறிந்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட தேவனை முற்றிலுமாக நம்பி 100% surrender, 100% submission, 100% sacrifice. Lord, I will live for you. நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்யும், என்னுடைய நிந்தையை மாற்றி போடும் என்று நாம் அண்ணாலை போல 100% நம்பி செபிப்போமானால், பாருங்கள், அந்த ஏலி கேட்ட அந்த கேள்விக்கு அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எப்படி தவறாக விலகிக் கொள்கிறாள் என்று பார்க்கும் பொழுது, ஏதோ அவர்கள் மது அருந்தி அந்த மயக்கத்திலே வாய் உளறிக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவருடைய உதடுகள் மாத்திரம் தான் அசைந்து கொண்டிருந்தது. உள்ளம் உடைந்து செபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஏலியோ, இவள் ஏதோ பினாத்திக் கொண்டிருக்கிறாள், ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறாள், மதுவின் மயக்கத்திலே உளறிக் கொண்டிருக்கிறாள் என்று அவர் நினைத்தார். அப்பொழுதுதான், இல்லை ஐயா, என் ஆண்டவனே,
நான் திராட்சரசமும் அல்ல, மதுவும் இல்ல, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்பொழுதும் அவள், பாருங்க, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், இதை கேள்விப்பட்ட உடனே ஏலி, ஐயோ நான் அப்படி நினைச்சிட்டேன் அப்படின்லாம் வருத்தப்படல. அதுக்கு என்ன சொல்றாரு? சமாதானத்தோட போ, தேவன் உனக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்கிறார். அப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே தீர்மானத்தோடு இந்த இருதயத்தை ஊற்றி செபிக்கும்படியான ஒரு ஜெபத்தை செய்த பிறகு 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, அருமையானவர்களே, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவளுடைய துக்கம் எல்லாம் நீங்கிவிட்டது. ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த அந்த செப ஆவியிலே அந்த தீர்மானத்தோடு செபித்து தன்னுடைய இருதயத்திலிருந்து ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய துக்கம் எல்லாம் மாறிவிட்டது. இனிமேலும் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை 18வது வசனத்திலே சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பாரங்களும், எல்லா வேதனைகளும் மனிதனிடத்தில் சொல்லி பெற முடியாத ஒரு சமாதான சூழ்நிலைகளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமானால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். ஜான் பனியன் என்ற அருமையான தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், in prayer it is better to have a heart without words. வார்த்தைகள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நம்முடைய முழு இதயத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபமா இருந்தால் அது நன்றாக இருக்கும். than words without heart. நிறைய பேர் பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள், ஆனால் அந்த ஜெபமானது முழு இதயத்தோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அல்ல. இதைதான் அன்னாள் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தால் அந்த இருதயத்தின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சங்கீதம் 30:11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை போல, you turned my mourning into dancing. என்னுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாக மாற்றினீர் என்று தாவீது ராஜாவின் சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம். 30வது சங்கீதம் 11-12 வசனங்களிலே. அப்படியாக அன்னாளுடைய இருதயத்தின் நிலைமையை தேவன் அறிந்து சூழ்நிலைகளை மாற்றி அந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் பொழுது அவருடைய முகத்தில் அந்த துக்கம் இருக்கவில்லை. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு, இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட், 100% ட்ரஸ்ட் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் செபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன். அவருடைய வல்லமையில் எந்த விதமான குறைவும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கிறோமா? அந்த தேவனை நாம் முற்றிலுமாக நம்புகிறோமா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இனிமேல் அந்த துக்கம் முகமாய் அன்னால் இருக்கவில்லை என்று தேவனுடைய வார்த்தையில பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் 19வது வசனத்திலே, எல்கானா தன் மனைவியை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20வது வசனத்தை, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். தேவன் ஜெபத்தை கேட்டார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். ஒரு பெரிய தேவ மனிதனை அந்த தாயின் மூலமாக ஜெபிக்கும் அந்த தாயின் கருவிலே உண்டாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அந்த தீர்மானத்தின் ஜெபத்தை அவருடைய இருதயத்தில் வைத்திருந்தார். அவள் ஜெபித்தாள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களிலும் சாமுவேலை குறித்து நாம படிக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம படிக்கிறோம். அது எத்தனை, அந்த வாழ்க்கை, அந்த சாமுவேலின் வாழ்க்கை எத்தனை பேருக்கு, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. பெரினாளுடைய பிள்ளைகளை குறித்து அப்படி போடவில்லை. அருமையானவர்களே, நிந்தையை நீக்கி, மலட்டு தன்மையை நீக்கி, தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையானது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாக 100% trust in God. Do we trust our God like Hannah?
அது மாத்திரம் இல்ல அருமையானவர்களே, she was very faithful in her responsibility at home. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை போல நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த குழந்தையை 3 வருடம் பால் குடிக்கும் அந்த வயது மறந்து, பால் குடிக்கும் அந்த தன்மை மறந்து போகும் அளவும் தன்னுடைய மகனை அவ்வளவாக நேசிக்கிறாள். அந்த குழந்தையை விட்டுட்டு அவர்கள் ஆராதிக்க போக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட மைல் கணக்கிலே அவர்கள் நடந்து செல்ல வேண்டும். குழந்தைக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கப்படும்படியாக வளர்க்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தன்னோடு வைத்து 3 வருட காலம் அளவும் தனக்காக வளர்க்கவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குழந்தையை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கி நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு கனவுகளோட பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கோமானால், ஆண்டவருக்கென்று ஒரு பிள்ளையை வளர்க்கும்படியாக 3 வருட காலம் அளவும் உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்படிப்பட்ட காரியத்தை தான் அன்னாள் செய்திருக்க வேண்டும். 3 வருட காலமும் எப்படி ஒரு மகனை வளர்க்க வேண்டும், எப்படி தேவ பயமுள்ள ஒரு மனிதனாக ஒரு பையனாக வளர்க்க வேண்டும். ஆகையால் தான் ஏலி கூப்பிடும் பொழுது, அந்த தேவன் கூப்பிடும் பொழுது கூட ஏலிதான் கூப்பிட்டாரோ என்று ஓடி ஓடி போச்சு அந்த குழந்தை. தேவனுடைய சத்தத்தை அறிந்த ஒரு குழந்தை. அது யாருடைய வளர்ப்பு? ஒரு தாயினுடைய பொறுப்பு. இன்றைக்கு எத்தனை தேவ மனிதர்களை உருவாக்கும்படியான தாய்மார்கள் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள், நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அன்னாளை போல பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? ஒரு ஜெபிக்கிற தாயாக, அந்த உத்தரவாதத்திலே தவறு செய்யாதவளாக, எப்படி ஜெபத்தினாலே பதிலாக சாமுவேலை பெற்றாலோ ஒரு ஜெப வீரனாக அவளை வளர்த்தார்கள். அதனாலதான் இப்படி ஒரு இது இருக்குது. கேரக்டர் ஆஃப் த ஹோம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃப் த பேரண்ட்ஸ். எல்கானாவும் சரி அன்னாலும் சரி, இருவரும் ஒரு பெரிய முன்மாதிரியாக பிள்ளைக்கு இருந்திருக்கிறார்கள். அந்த ஜெப பிரசன்னத்துல வளர்ந்த அந்த குழந்தையானது ஒரு ஜெப வீரனாக மாறி போனது. எப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர் பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதற்கு அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக இருக்கிறது. நாம் அன்னாளை போல ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்ப அந்த சூழ்நிலையிலே குடும்ப நபர்களோடு நாம் அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியான ஒரு உறவை நாம் வைத்திருக்கிறோமா? பிள்ளைகளை தேவ பயத்திலே வளர்க்கிறோமா? அன்னாள் ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார் பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஜான் வெஸ்லி அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லியை வளர்த்த தாயானவர் சூசன்னா வெஸ்லி மிக மிக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தார்கள். 19 பிள்ளைகள் அவர்களுக்கு. அவருடைய கணவன் உதவி செய்யாத சில வருடங்கள் கூட தனி ஒரு ஆளாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தார். ஒரு பெரிய இங்கிலாந்தின் அப்போஸ்தலனாக ஜான் வெஸ்லியும், நிறைய பாமாலைகள் ஹிம் எழுதின சார்ல்ஸ் வெஸ்லியும் வளர்த்த ஒரு தாய் என்ற பெருமைக்குரியவர்கள் அந்த சூசன்னா வெஸ்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாய்மார்கள், தந்தைமார்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட தேவனுக்கென்று பிள்ளைகளை வளர்க்கும்படியான ஒரு பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஜெபம் இல்லாத வீடு ஒரு கூரை இல்லாத வீடு. எந்த மழை வந்தாலும், கூரை இல்லை என்றால் வெயில் அடித்தாலும் அது அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவர்களை பாதிக்கும். அப்படியாக வெளிப்புறமான எல்லா சோதனைகளுக்கும் பாதிப்புக்கும் விலக்கி காத்திருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே ஜெபம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிந்தையான ஒரு சூழ்நிலையில் இருந்த அன்னாள், அவள் நொறுங்கொண்ட இருதயத்தோடு செபித்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுதரித்துக் கொண்டாள். அதான் சங்கீதம் 51:17
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் விசுவாசத்தோடு come to God with a broken and contrite spirit. Spirit is very important. அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட நொறுங்கொண்ட இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணித்தது இல்லை. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருப்பதனால் நான் நீதிமான் என்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டு இதை அபியாசப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, இன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்திலே தீர்மானத்தோடு 100% அவரை நம்பி தேவனுடைய சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு ஒய்ஃபாக, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் சரி, ஒருவேளை நீங்கள் பெரியவர்களா இருந்து வீட்டிலே வயது திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பின்பாக அது ஒரு ஃபியூச்சராக, ஒரு நேஷனாக, ஒரு they will be a blessing to the nation. How Samuel was a blessing. அவ்விதமாக நம் மூலமாக செபிக்கிற ஒவ்வொரு நபரின் மூலமாக அடுத்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, அப்படியான ஒரு ஜெபத்தை தேவன் நமக்கு கிருபை செய்து தருவாராக. அப்படிப்பட்ட ஜெபங்களை தேவன் கிருபையாய், அவருடைய கிருபையினாலே அந்த ஜெபங்களை கேட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். May God give grace and peace to have such a fervent prayer life, sincere prayer life. நாம் தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர் வீட்டில் இருந்த நபர்களோடும் சரி, அவர் தேவனோடு கொண்டிருந்த உறவிலும் சரி, ஆண்டவரே, அவர் பிள்ளை வளர்க்கிற அந்த பொறுப்பிலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளையாக காணப்பட்டால், ஒரு செபிக்கிற ஸ்திரீயாக காணப்பட்டால், ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவரை பெற்றெடுத்த பாக்கியவதியாக ஆண்டவரே அன்னாள் காணப்பட்டால் சுவாமி. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்க ஒவ்வொரு பேரிலும் கிருபையை நீர் ஊற்றும். அப்படியான ஒரு ஜெபாவியை நீர் ஊற்றுங்க சுவாமி. 100% without even 1% doubt, சந்தேகம் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல், விசுவாசமுள்ள ஒரு ஜெபத்தை நீர் எங்களுடைய இருதயத்தில் வைத்தரணும் சுவாமி. தேவைகளை சந்தியும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய தேவஜனம் எந்த ஒரு காரியத்திற்காக உருக்கமாக, ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்லாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லாட்டி அன்னாளுக்கு இருந்த மாதிரி பிள்ளை பேர் இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவரா இருக்கிறீர். இந்த நேரத்திலே உடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. எங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை அறிந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவை தந்து நீர் வழிநடத்தும். எல்லாவற்றையும் அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.